சில்லான பெங்களூரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய டாப் 30 டூரிஸ்ட் பிளேசஸில் டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற டாப் 20 பிளேசஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெங்களூர் பேலஸ் செல்போர்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூர் அரண்மனை அமைஞ்சிருக்கு. 120 ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனையை சுற்றிலும் மரங்கள், தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அரண்மனையோட நுழைவாயில பிரம்மாண்டமான கதவு, கோபுரங்கள் அப்படின்னு கலைநயத்தோட 430 ஏக்கர் பரப்பளவில் இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட தரைதளத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கு இருக்கு. முதல் தளத்தில் தான் அரசவை இருந்திருக்கு. இந்த அரசவையில் தான் அஃபீஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த அரசவையோட 2 சைட்லேயும் ராஜா ரவிவர்மாவோட ஓவியங்கள் மாட்டப்பட்டிருக்கு. 1884 இந்த அரண்மனையை மைசூர் மகாராஜா கட்டி முடிச்சிருக்காரு. இந்த அரண்மனைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் இந்தியன்ஸாக இருந்தால் 225 ரூபாயும், வெளிநாட்டவர்களாக இருந்தால் 450 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அரண்மனையில் தான் சந்திரமுகி உள்ளிட்ட நிறைய படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. சிவோகம் சிவா டெம்பிள் செல்போர்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 1995ஆம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் 65 அடி உயரமான சிவன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிவன் சிலைக்கு நம்ம தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு செயற்கை குகை வழியாக நம்ம போகும். இந்த அமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பிரைவேட் கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுது. 150 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த கோவில் 24 மணி நேரம் திறந்திருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம நைட் டைமில் கூட இந்த கோவிலுக்கு விசிட் பண்ண முடியும். புல் டெம்பிள் செல்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் புல் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நந்தி கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. 15 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட மிகப்பெரிய நந்தியினுடைய சிலை இந்த கோவிலில் இருக்குது. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. பெங்களூரில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த நந்தி கோவிலும் ஒன்று. காலையில் 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். விஸ்வேஸ்வராயா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம். இந்த மியூசியம் செல்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. காலேஜில் இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு இடம் இது. 1962ஆம் ஆண்டில் இது திறக்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியமில் 10 அரங்குகள் இருக்குது, ஒரு 3D தியேட்டர் இருக்குது, ஒரு சயின்ஸ் பார்க் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு நபருக்கு 75 ரூபாய். டைமிங் காலையில் 9:30 ஈவினிங் 6 o'clock வரை. ஜவஹர்லால் நேரு பிளானட்டேரியம் செல்போர்ட்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜவஹர்லால் நேரு பிளானட்டேரியம் அமைஞ்சிருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே போக வேண்டிய இடம் இது. இந்த பிளானட்டேரியமில் 3D ஷோஸ் நடக்கும். 40 எக்ஸிபிஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஸ்கை தேட்டரும் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு சண்டே இந்த ஸ்கை தேட்டர்லேருந்து வானத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இங்கே என்ட்ராகிறதுக்கு பெரியவங்களுக்கு 60 ரூபீஸும், குழந்தைங்களுக்கு 40 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் நம்ம உள்ளே போக முடியும். மந்தோட எல்லா மண்டேவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் டியூஸ்டேவும் இந்த இடம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நந்தி ஹில்ஸ் செல்போர்ட்லேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், சிக்பெல்லப்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த மலை பார்ப்பதற்கு நந்தி போன்ற தோற்றமுடையதுனால இது நந்தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மலையை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு போகலாம். பனி மூட்டங்களுக்கு நடுவே சூரிய உதயத்தை பார்க்கறது அற்புதமாக இருக்கும். பெங்களூரே சில்லான கிளைமேட்டுக்கு இஸ் ஃபேமஸ் ஆனது. அதிலும் இந்த நந்தி ஹில்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். இந்த மலையிலிருந்து அர்காவதி ஆறு, பொன்னை ஆறு, பாலாறு, பாபக்கனி ஆறு, பெண்ணா நதி, இந்த நதிகள் எல்லாமே இந்த நந்தி ஹில்ஸ்லேருந்து தான் உருவாகுது. நந்தி ஹில்ஸ்க்கு மேலே பழமையான கோவிலும் ஒன்று இருக்குது. ஹல்சூரு சோமேஸ்வரா கோவில் செல்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெங்களூரில் இருக்கிற பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று.
இந்த கோவில் விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய சுவர்களில் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு. இந்த கோவிலில் நஞ்சுண்டேஸ்வரா, காமாட்சம்மா, பஞ்சலிங்கேஸ்வரா, அருணாச்சலேஸ்வரா, பீமேஸ்வரா உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சன்னதிகள் இருக்கு. இந்த கோவில் காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கவர்மெண்ட் மியூசியம் சில்க்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மியூசியம் அமைஞ்சிருக்கு. 1865ஆம் ஆண்டிலிருந்து இந்த மியூசியம் செயல்பட்டு இருக்கு. இந்த மியூசியம் நாட்டோட பழமையான மியூசியங்களில் ஒன்று. இந்த இடத்துல கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிற்பங்கள், தொல்பொருள் சார்ந்த பொருட்கள், புவியியல் சார்ந்த கலைப்பொருட்கள் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பெரியவங்களுக்கு 20 ரூபாய், குழந்தைகளுக்கு 10 ரூபாய். டைம் காலையில் 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரை. ஒண்டர்லா, ஃபன் வேர்ல்ட், இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி, இது மூணுமே என்டர்டைன்மெண்ட்டுக்கான இடம். இந்த இடத்துல நிறைய வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ், ஃபிலிம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டியில் சொல்லுவாங்க. இது மூணுமே என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். காலேஜுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் பிளான் பண்ணுறவங்க இந்த 3 இடங்களுக்கும் விசிட் பண்ணலாம். ஒண்டர்லாவில் நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்கும். ஒண்டர்லாவை கம்பேர் பண்ணும்போது ஃபன் வேர்ல்டில் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டியில் எப்படி மூவி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மஞ்சனபலே டேம் பெங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், ராமநகராலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் ஆர்காவதி ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு. இந்த டேமுக்கு பக்கத்தில் அழகான பார்க் இருக்குது. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டேமுக்கு ஒரு டைம் போயிட்டு வரலாம்.